உறுதியோடு அவனுக்கு தமிழரசன் என்ற பெயரை சூட்டி மகிழ்கிறேன். அதாவது இந்த இலவசமா கொடுக்குறான்னு சொல்றான் பாருங்க, அவனை கூட நம்பிடலாம். இந்த மக்களுக்காக பேசுறேன், மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட இருந்தே ஏமாத்தி திரள் நிதி பிச்சைன்னு ஒண்ணு எடுக்கிறாங்க பாருங்க. தயவு செஞ்சு அவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. ஆமா, பாத்தீங்களா, போற ஒவ்வொரு இட பிரச்சாரத்துக்கு அப்படியே திரள் நிதி பிச்சைய வாங்கி 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 உள்ள போறாரு. நான் அவர்கிட்ட எல்லாம் காசே இல்ல நம்ம எல்லாம் காசு கொடுத்தா அவங்கள கட்சி ஆரம்பிக்க வச்சோம். மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதை பத்தி பேசுங்கடானா, மக்களுக்கு ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கடானா மக்கள் கிட்ட இருந்தே பணத்தை வாங்கி கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கட்சி? இதுல வேற பெருமையா பேசுறாங்க, என்டிகேடா என்டிகேடா என்டிகேடான்னு. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த சாட்டை இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கோடிக்கணக்கா காசை வாங்கிட்டு அவன் நடத்துற யூடியூப் சேனல்லயே விஜயை பத்தி பேசிட்டு இருக்கான். இதுல இந்த மாநாட்டுல திரள்நிதி பிச்சை எவ்வளவு காசு எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க, பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பாலிமர் நியூஸ்காரங்களாம், இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை செலவை செஞ்சு நான் வந்து தமிழுக்காக போராடுறேன், மாதிரி பிரபாகரன் பிள்ளைகள் இந்த அவர் பேரெல்லாம் தேவையில்லாம எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பெரிய திரள் நிதி பிச்சை பிக் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு. என்ன பேசினாலும் நம்பிடுறாங்க. ஆமா, பாக்குறமே, என்ன பேசினாலும் நம்பி பணத்தை வேற கொடுத்துட்றோம். தயவு செஞ்சு மக்களே யோசிங்க. இந்த மாதிரி எல்லாம் கட்சிக்காரங்கெல்லாம் இருக்காங்க, இப்படி எல்லாம் கேட்டு பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. நம்மளே இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். நமக்கு ஒரு நல்ல சிஎம் வருவாரா, தமிழ்நாட்டுல நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க மக்கள்கிட்ட இருந்தே பிடுங்கி சாப்பிட்றாங்க இந்த கட்சிக்காரங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம். என்ன சொல்றேன்னே தெரியல, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அடுத்து மறுபடியும் பிரச்சாரத்துக்கெல்லாம் வருவாங்க, காசு கேட்டா கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வருஷமாவது யோசிச்சு ஓட்டு போடுங்க மக்களே.